பொழந்துக்கிட்டு நிக்கிற? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுடி நெடுவாளி? மாடனு தாண்டி என்ன இருக்கு அத படி முதல்ல. மாடனு வீட்டுக்காரர் இவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருக்கா. காதல் தந்தவலி தேரும் காதலினாலே. என்னடி சொல்ற நெடுவாளி? டைவர்ஸ் அனுப்பணும்னா வந்திருக்கு? எருமை ஒழுங்கா பாத்து படி. ஆமா, நான் படிக்கிறதுல என்ன இருக்கு? அவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதுல தெரியலையா? டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அந்த ஆள் அனுப்பியிருக்காரு. அதனாலதான் அவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவ அழுகுறதுல தெரியலையா உங்களுக்கு? இன்னும் ஒரு நெஞ்சு எழுத்த இருந்தா ஒரு புள்ளைய உன்னை கையில கொடுத்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப வேண்டாளு. அப்ப என்ன ஒரு ஏத்தம் பத்தியா? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாரோ? ஆமா, அன்னைக்கு அவங்க அம்மா வந்துட்டு கத்திட்டு போனாங்க. இவ அவங்க அம்மா வாயவும் அடைச்சிட்டா. அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையில. அப்ப இப்படித்தான் அனுப்புவேன். அப்ப என்ன ஒரு திமிரு பத்தியா? கல்யாணம் பண்ணும் போதும் புள்ள பெக்கும் போதும் இதெல்லாம் தெரியலையாமா? இவகிட்ட என்ன குறைய கணட்டம்னு இப்படி அனுப்பியிருக்கேன் அந்த ஆளு. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது நிக்கிலிகா. என்னடி பண்றது? என்ன பண்ண முடியும் என்னால? அவ்வளவுதான், என் லைஃப் மொத்தமா முடிஞ்சிருச்சு. மொத்தமா முடிஞ்சிருச்சா? இந்த ஒரு பேப்பர்ல உன் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? அந்த ஆளை நம்பி ஒரு புள்ளைய பத்தி வச்சிருக்க, அதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு சாதாரணமா சொல்ற? அப்படியெல்லாம் விட முடியாது மாடனே. அவன்கிட்ட போய் சண்டை போட சொல்றீங்களாக்கா? அவன் காலில் போய் விழுக சொல்றீங்களாக்கா? என்ன ஏத்துக்கொண்டு கெஞ்ச சொல்றீங்களாக்கா? நான் என்னக்கா பண்ணட்டும்? என்ன பண்ணட்டும்? என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன்க்கா. போதும், வேண்டாங்க்கா. இதுக்கு மேலேயும் மானங்கிட்ட போய் அவன் காலடியில விழுக முடியாத நிக்கலிக்கா. உன்னை யாரும் அந்த ஆளு காலில் போய் விழுக சொன்னா? அந்த ஆளு வந்து உன் காலில் விழுகிறது மாதிரி பண்ணணும். என்னக்கா பண்ண முடியும் என்னால? என்கிட்ட என்ன இருக்கு நான் பண்றதுக்கு? நானும் என் பிள்ளையும் மட்டும்தான்க்கா இருக்கோம். எங்களுக்குள்ள இந்த உயிர் இருக்கு, வேற என்ன இருக்கு என்கிட்ட? பணம் இருக்கா? ஆள் இருக்கா? யாருக்கா இருக்கா? ஏதோ அந்த ஜீவன் எங்க மேல உள்ள பாசத்தினால வயசான காலத்திலயும் கட்டின புருஷன் பெத்த பிள்ளைங்கன்னு சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஓலை குடிசையில வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவே என்னால தாங்க முடியல. நான் என்னக்கா பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிருச்சுக்கா. சும்மா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாத மாடனே. கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா கல்யாண வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சதுன்னு அர்த்தமா? எந்த குடும்பத்துல தாண்டி சண்டை இல்ல? யாருக்கு தான் சண்டை சச்சரவு இல்லாம குடும்பம் நடத்துற? புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு வர்றது வாஸ்தவம் வந்தேன். அதுக்காக மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு வர்றது என்னவோ வாஸ்தவம் தான் நிக்கலிக்கா. ஆனா இங்க வந்து நிக்கிறது சந்தேகமாச்சே. அதை எப்படி கைனால சரி பண்ண முடியும்? ஆமா, நின்றா குத்தம், நடந்தா குத்தம், உட்கார்ந்தா குத்தம்னு அந்த ஆளு சந்தேகப்படுவான். அவன் சந்தேகப்படுறதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அதானே, உன்னைய சந்தேகப்படுறதுக்கு அந்த ஆளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அந்த ஆளு ரொம்ப யோக்கியமா? அவன் ரொம்ப ஒழுங்கா? ஆனா ஊர் அவரை தானேக்கா நம்புது, என்ன நம்பலையே. உங்க மாமியார் கூட இவ என்ன பண்ணிருப்பாளோ, இவ எங்க போயிட்டு வந்தாலோ, இவ என்ன செஞ்சாலோன்னு பொம்பளைங்க மேல தானேக்கா பழிய போடுறாங்க. ஆம்பளைங்க மேல உள்ள தப்பு தான் வெளியே தெரிய மாட்டேங்குதேக்கா. அப்புறம் நான் தானே பலிகடை ஆகணும். என் மேல தானே எல்லா தப்பு இருக்குன்னு ப்ரொஜெக்ட் ஆகும். பொம்பளைங்க தாங்க எல்லாத்துலயும் பாதிக்கப்படணும். ஆம்பளைங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. மாமியாவை நான் ஒரு மனுஷியா கூட நினைக்கிறது இல்ல. நீ அவ ஒரு ஆளுன்னு அவ சொல்றதுக்கு கவலைப்படுறியாக்க? இங்க வாரு மாடனு, ஊரு ஆயிரத்தை சொல்லும். ஊர் வாயை அடைக்கிறது ஒண்ணு நமக்கு வேலை இல்ல. நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கான வேலையை பார்க்கணும். சும்மா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தே எல்லாம் சரியா போயிருமா? இம்புட்டு நாள் நீ இதை தள்ளி போட்டதே என்ன கேட்டா தப்புன்னு தான் சொல்லுவேன். இம்புட்டு நாளும் தள்ளி போட்டு அவ அமைதியா இருந்ததுக்கே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இவ போய் மல்லுக்கு நின்றா அடுத்த நாள் அத்துக்கிட்டு விரட்டி விட்டுருப்பாரு, தெரியும்ல? அத்துக்கிட்டு விரட்டி விட்டுருவேன் ஒதுங்கி இருந்தா என்னத்தை அத்துக்கிட்டு விரட்டி விடுவேன்? அவன் கட்டுன அந்த கைத்தை அறுத்துக்கிட்டு விரட்டி விடுவேன். அப்படித்தானே? அவன் அத்துட்டு போறதுனால இவ அவ பொண்டாட்டி இல்லைன்னு ஆக போறதா? இல்ல அந்த புள்ள இவளுக்கு பிறந்தது இல்லைன்னு ஆக போகுதா? எதையும் யாராலையும் மாத்த முடியாதுல்ல. சரியா சொன்ன நிக்கலிக்கா. பொம்பளை நினைச்சா துரும்பையும் இரும்பாக்கலாம், மலையவும் மண்ணாக்கலாம். நீ ஏண்டி எதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னால முடியும்னு நினைச்சு நீ அடுத்தடி எடுத்து வை. அந்த ஆளு உனக்கு ஆட்டம் கொடுக்கணும் தானே இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். அவனுக்கு ஆட்டம் கொடுக்கறதுக்கு என்ன வழின்னு பாப்போம். அதை செஞ்சு விடுவான். அவன் அடங்கி போய் கிடப்பான்ல. என்னக்கா பண்றது? எனக்கும் சம்மதம்னு நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு அனுப்பிடட்டுமா? வேற என்ன பண்ண முடியும் என்னால? இதுதானே பண்ண முடியும். ஏன் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு அனுப்புற? என்னால முடியாதுன்னு நில்லு. அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை கோர்ட்டு பாத்துக்கிறேன். என்னக்கா பிரயோஜனம்? அவன் கூட வாழணும்னு நான் போராடணுமா?
என் கூட வாழணும்ல, நீ ஒன்றும் போராட வேணாம். ஆனா உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கணும்ல, அவனை நம்பி பெத்து வச்சிருக்கிற அந்த புள்ளைக்கு ஒரு வழி கிடைக்கணும்ல, உன் பேருக்கு ஒரு நீதி கிடைக்கணும்ல. எதுவுமே கிடைக்காம கையெழுத்து போட்டுட்டா அவன் பாட்டுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இதே ஊர்ல உன் கண்ணு முன்னாடி தோள் மேல கையை போட்டு கூத்தரிப்பேன். நீனு உன் பிள்ளைகளும் பார்த்து பார்த்து வெந்து வெந்து சாகணுமா? என் விதி அதுதான். அந்த ஆண்டவன் எழுதியிருந்தா நான் வேற என்னக்கா பண்ண முடியும்? அதை தான் அனுபவிச்சு ஆகணும். அப்படியெல்லாம் எந்த கட்டாயமும் இல்லை மாடனு. ஏன் நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணும்? அக்கா சொல்கிறது மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்த அடுத்த நாளே அந்த ஆள் என்ன பண்ணுவேன்? உனக்கும் எனக்கு சட்டப்படி டைவர்ஸ் ஆயிருச்சு, இனிமே என் வாழ்க்கையை நான் எப்படி வேணா வாழலாம், எவ கூட வேணா வாழலான்னு ஒரு நாளைக்கு ஒருத்தி கூட குடும்பம் நடத்தி அவன் பொழப்பு நடத்திட்டு தெரிவேன். அதெல்லாம் பார்த்து நீனு உன் பிள்ளையும் நிம்மதியாக இருக்க முடியுமா? சரிக்கா, நான் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணட்டும்? மாமியா என்ன சொல்லுச்சு? அத்தைக்கு தெரியாதுக்கா. நோட்டீஸ் வந்ததுன்னு கொடுத்தாங்க. நான் ஸ்கூல்ல இருந்து ஆனுவல் டேக்கு வந்திருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவங்க கிட்ட எதையும் சொல்லலை. சொல்லிடாத. ஏன்னா அவங்க பிள்ளையோட லட்சணம் ஆத்தாவுக்கு நல்லா தெரிஞ்சு போயிரும் பாரு. இவ இப்படிதான்க்கா காலம் முழுக்க அவங்கள்ட்ட அதை சொல்லக்கூடாது இவங்கள்ட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு மூடி மூடி மறைச்சு இத்தனை வருஷமா நாயை கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடந்திருக்கு. இன்னமும் திருந்துதான் பாருவேன். இப்போவும் மறைச்சிட்டு வந்திருக்கு. ஏன் சொல்லிட வேண்டியதானே? இந்த மாதிரி உன் மையன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், என்ன பண்ணனா அவங்க ஆத்தாட்டையே கேட்க வேண்டியதானே? இல்லடி, இப்போதான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பிஸ்னஸ் கடைன்னு போகிறேன்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு அந்த வயசான அம்மா தாங்காதுடி. எனக்காக அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியல. மேலும் மேலும் அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. அதனால தான் இந்த பிள்ளை சொல்கிறது நியாயமாக தானே இருக்கு. பாவம், இந்த காலத்துல எல்லாம் மருமகளுக்காக ஏற்றுக்கிட்டு எந்த ஊரில் மாமியா வந்து இப்படி கஷ்டப்படுவா? மையம் வேணாம், புருஷன் வேணாம், சொத்து சக வேணாம், அத்தை தண்டி வீடு வேணாம்னு அந்த கொசுக்கடியில் வந்து அந்த தோப்பு காட்டுக்குள்ளே அந்த ஆத்தா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அதை பற்றி இவ யோசிக்கத்தானே செய்வா? யோசிக்கலைன்னா இவ மனசியே இல்லை. இவ காட்டியிருந்தா கஷ்டப்படுவாங்கன்னா காட்டாமல் வந்ததுதான் நல்லது. எத்தனை நாளைக்கு காட்டாமல் இருக்கிறது? அப்போ தெரிஞ்சுதானே ஆகணும். தெரியும் போதே தெரிஞ்சுக்கட்டும்க்கா. இப்போ எதுவும் சொல்லிக்க வேண்டான்னு தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி மாடனே, இப்போ நான் ஓங்கிட்டே கேட்குறேன், உனக்கு என்ன ஐடியா இருக்கு? அந்த ஆளோட வாழணுமா இல்லை வாழக்கூடாதா? உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல, அதை சொல்லு அக்காட்ட. அக்கா சொல்லு மாடனே. அந்த ஆளு கூட நான் திரும்பவும் போய் இருந்தாலும் என்னை சந்தோஷமா வாழ வைக்க மாட்டாங்கக்கா. திரும்பவும் சந்தேகப்படுத்தி என்னை கொடுமைப்படுத்துவா. உனக்கு அவன் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லை இப்போதைக்கு, அப்படித்தானே? ஆமாக்கா, அவன் திருந்த மாட்டான். திருந்தாதவன் கூட போய் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? அப்படின்னா நீ இப்போதைக்கு எந்த கையெழுத்தும் போட்டு கொடுக்க வேணாம், எந்த பிரச்சனையிலையும் நீ ஈடுபட வேணாம். ஓ மாமியாட்ட சொல்லாததாவே இருக்கட்டும். நான் மாமாவுக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் டவுன்ல இருக்காரு, அவரை வர சொல்லி மாமாட்ட இந்த கடிதாசியை காட்டி விவரம் என்னங்கிறத கேட்குறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி சட்டப்படி போவோம். அந்த ஆளு சட்டப்படி தான் அனுப்பி விட்டுருக்கேன். அப்ப நம்மளும் சட்டப்படி உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யன்னு கேட்போம். என்ன சொல்ற நீ? கோர்ட்டு கேஸ்ன்னு போனா பிரச்சனை பெருசா உள்ளக்கா, எல்லாருக்குமே தெரியும்ல. ஆமா, இப்போ மட்டும் பேசாமல் இருக்காங்க இந்த ஊரு. எப்படா என்னடா கிடைக்கும்னு நாக்கை சவட்டி போட்டுக்கிட்டு திரியிறாளுங்க. நாக்கு மேலே பல்ல போட்டு எதையாவது ஒன்று பேசி கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் இருப்பாளுங்க. அவளுகளுக்கு தேவை போர் அடிக்கிறதுக்கு ஒரு நியூஸு. அது இன்னைக்கு நீயா இருக்கலாம், நாளைக்கு நானா இருக்கலாம், நாளை அன்னைக்கு வேற யாரோவோ இருக்கலாம். அவங்கள பற்றி அவளுக்கு பேச வேண்டியது மட்டும் பேசிக்கிட்டே தான் இருப்பாளுங்க. ஊரையெல்லாம் நினச்சா உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது. அக்கா சொல்கிறது மாதிரி வக்கீலை வச்சு இதை சட்டப்படி லீகலாக தாண்டி போய் ஆகணும். அந்த ஆள் லீகலாக தானே மூவ் பண்ணுறேன், அப்போ நம்மளும் லீகலாக போவோம். ஆமா மாடனே, யோசிக்காத. அவன் நினைச்சிருந்தா பஞ்சாயத்தை கூட்டியிருக்கலாம், உன் மாமனாரையே வச்சு என்ன ஏதுன்னு பேசியிருக்கலாம். ஆனா இங்கிட்டு பேசினா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிருமே தானே வக்கீல் வரைக்கும் போய் அவன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். அப்ப நம்மளும் வக்கீல் மூலியமா தான் பேசணும். அக்கா சொல்றது கரெக்டு தான். மாமாவை வச்சு என்னன்னு கேட்டு அந்த வக்கீல பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவுங்கிறத பார்ப்போம். சரிக்கா. யார் மாடனே, தைரியமா இரு. நாங்க எல்லாரும் கூட இருக்கோம்ல, என்னங்கிறத 1-2 பாத்துக்குருவோம். சரிதானே? சரிக்கா, வக்கீல பார்க்கலாம். நாளை தள்ளி போட வேணாம். நான் இன்னைக்கே மாமாட்ட சொல்லி வக்கீல பார்க்க சொல்றேன். என்ன ஏதுன்னு பேசி நாளைக்கே உனக்கு ஒரு முடிவை சொல்றேன். சரிதானே? இல்லைன்னா அவர் நேரில் வரும்போது கூட நம்ம என்னன்னு ஏதுன்னு பார்த்து அவர் வீட்டுக்கு போறதா இல்லை அவர் இங்கே வர்றதான்னு பேசிக்கிடுவோம். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, தைரியமா இரு. நாங்க எல்லாரும் எப்போதும் உன் கூட இருப்போம். சரிதானே? ம், சரிங்கக்கா. கவலைப்படாத மாடனே, நாங்க எல்லாரும் உனக்கு உறுதுணையா இருப்போம். உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். நீ தைரியமா இரு. வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாரா காதல் மழை. தம்பி, உடம்பு பார்த்துக்கடா. நான் ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வரேன். சரிக்கா. கயல்வெளிய பார்த்துக்கடா. அவ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா.
அவளுக்கு நீ தான் புத்திமதியை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். சூழ்நிலையை புரிய வச்சு அடுத்த கட்டத்துக்கு நீ தான் கொண்டுட்டு வரணும். பிள்ளை பத்திரம்ப்பா. அம்மாவை பார்த்துக்க. நான் போயிட்டு 2 நாளில் வரேன். சரிக்கா. அம்மா உடம்பு பார்த்துக்க. நான் போயிட்டு வரேன். அம்மா பாஜிவா கிளம்பலாம். கைல்வெளியை போய் பாருங்கம்மா. நம்ம அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அம்மா, நீங்கள் என்னை எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் உங்களை தான் மாமா பெருசாக நினைக்கிறேன். உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது. அத்தை இல்லைங்கிறத ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வேறு வழி இல்லைல்ல மாமா. நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போய் தானே ஆகணும். கைல்வெளியும் பாட்டியையும் பார்க்கணும்ல மாமா. நீங்கள் கொஞ்சம் தேறி வந்தால் தான் எல்லாம் நடக்கும். உங்கள் கையில் தான் மாமா எல்லாமே இருக்குது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம். ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்க, நான் உடனே ஓடி வந்துடுறேன். சரிப்பா, நான் வரேன் மாமா. அம்மாச்சி, நான் போயிட்டு வரேன். அம்மாச்சி, அம்மாச்சியை பார்த்துக்கோங்க மாமா. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். கயல், நான் போயிட்டு இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக வரேன். நீ தைரியமா இரு. ப்ளீஸ்க்கா, என்னை விட்டு போகாதீங்கக்கா. நீங்கள் மட்டுமாவது என் கூட இருங்கக்கா. இல்லை கயல், ஆஃபீஸ்லேயும் ரொம்ப நாள் லீவ் போட முடியாது. வீட்லேயும் வேலையை அப்படி இப்படி போட்டுட்டு வந்துட்டோம். எல்லாமே அப்படியே பெண்டிங்கில் நிற்கிதுடா. ஒரு 2 டேஸ் மட்டும் பொறுத்துக்கோ. நான் கண்டிப்பாக ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டுட்டு வரேன். அம்சா, போகலாமாம்மா? கயல் அழுதுகிட்டே இருக்காத்த. இன்னும் 1 நாள் இங்கே இருக்க சொல்கிறா. கயலே, நாங்கள் போயிட்டு வரோம் சாமி. கண்டிப்பாக வருவோம். அத்தை, அக்காவை மட்டுமாவது இருக்க சொல்லுங்க அத்தை. எனக்கு இந்த வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அம்மா ஞாபகமாக வருது. அக்கா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் அத்தை, நீங்களும் அத்தானும் வேணா போயிட்டு அக்காவை இருக்க சொல்லுங்க அத்தை. உன் கூட இருக்கத்தாம்மா எங்களுக்கும் ஆசை. ஆனால் என்ன செய்கிறது, வேலையெல்லாம் அப்படி எப்படி கிடக்க வத்தியா. கண்டிப்பாக போயிட்டு நான் 2 நாளில் வாரம்மா. அக்கா, என் கூட இருக்க மாட்டீங்களாக்கா? அத்தை, நான் வேணும்னா கையல் கூட 2 நாள் இருந்துட்டு வரேன் அத்தை. நீங்களும் ஜீவாவும் கிளம்புங்க. நீ எப்படி? பரவாயில்ல ஜீவா, நான் சமாளிச்சுக்கிறேன். ஆஃபீஸில் கேட்பாங்களேம்மா, நான் சொல்லிக்கிறேன் அத்தை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இங்கே இருந்தால் எங்கள் அம்மா உன்னை ஏதாவது வஞ்சிக்கிட்டே இருக்கும் அம்சா. நல்லா தெரியாதுடா. நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. நாங்கள் போயிட்டா உன் மனசு கஷ்டமாக இருக்கும்ல. அவன் மனசு காயப்பட்டிருக்கிறத விடவா அத்தை என் மனசு கஷ்டப்பட்டு போகுது. பரவாயில்ல அத்தை, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. நான் இதை விட எவ்வளவோ வார்த்தைகள் பார்த்துட்டேன். கையலுக்காக கூட ஒரு 2 நாள் நான் இருந்துட்டு வரேன் அத்தை. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வந்துட்டு கூட ஒன்றா போகலாம். அம்மா, சரி, அவ தான் சொல்கிறல்லம்மா, இருந்துட்டு வரட்டும். சரிப்பா. அம்மா எதுவும் பேசுனா தப்பாக எடுத்துக்காத அம்சா. பரவாயில்ல அத்தை, யாரும் இங்கே இருக்கிற நிலமையில யாரும் சமைக்கிறது மாதிரியோ சாப்பிட்றது மாதிரியோ இல்லை. கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கும் ஆள் இல்லை. எல்லாரும் கிளம்பிட்டா உங்களையும் யார் பார்த்துப்பா. பரவாயில்ல அத்தை, நான் இருந்து 2 நாள் சமைச்சு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிக்கலாம். சரிம்மா, நீ பார்த்துக்க. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ஏதாவது ஒன்றுனா கால் பண்ணு. ம், சரிங்க அத்தை. வா ஜீவா. அம்சா, பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் ஜீவா, நீ போயிட்டு வா. நான் வேணும்னா இருக்கட்டுமா? இல்லை ஜீவா, உனக்கு வேலை இருக்குல்ல, அதான் நான் இருக்கேனே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. நீ அதுக்கப்புறம் கூட பர்மிஷன் கேட்டுட்டு வா. இவ்வளோ தூரம் உனக்கு லீவ் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேலே கண்டிப்பாக லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஜாபுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ கிளம்பு. சரிடி, அப்போ நான் போயிட்டு வரேன். ம். கையில் உடம்பு பார்த்துக்கோமா. கண்ணு வலிக்குது, ஆப்ரேஷன் பண்ணனா கண்ணு தெரியலைன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் பொழுதா பொழுதனைக்கு இந்த டிவி பொட்டிவையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்னன்னு கண்ணு சரியா போகும்? பொழுது ஓக்குக்கு போய் என்னடி செய்ய சொல்ற? எம்புட்டு நேரம் குர்ரான்னு உட்கார்ந்துருக்கிறது. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. அமத்துக்கு முதல்ல உனக்கு புகஞ்சிருமே. புகை இது போக தெரியாம அப்புறம் கண்ணு தெரியல ஆப்ரேஷன் பண்ணணும்னு மட்டும் சொல்றீரு. அப்புறம் இப்படி பொழுதோட டிவி பார்த்து அப்புறம் கண்ணு என்னத்துக்காக? கொஞ்ச நாளைக்கு நாளும் கண்ணை இது பண்ணாம இருக்கணுமா இல்லையா? இந்தாங்க. என்னது? நிலக்கடலை கிடந்துச்சுல்ல, அதான் அவுச்சேன்னு சரி ஆளுக்கு 2 திம்பமேனு கொண்டுட்டு வந்தேன். இந்தாங்க 2 வாயில ஓடுங்க. கடலை இல்லாம திண்டாத்தான் வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே மருதாயி. என்னத்த அப்புறம் கடலையை கொண்டுட்டு வர? ஆமா, கடலை திண்டா வயிற்றுக்கு ஒத்துக்கறல, சப்பாத்தி ஓட்டா வயிற்றுக்கு ஒத்துக்கறல. சரி, கழுத சத்து வேணுமேனு 2 கீரையை பிடிங்கி ஆஞ்சு அவிச்சு வச்சா அதுவும் ஒத்துக்கறலேன்னு சொல்றீரு. நான் என்னத்தை தான் வெஞ்சனை வச்சு என்னத்தை தான் குழம்பு வைக்கிறது?
வயசாகுது இல்லடி, வயசு இருக்கையில் வள்ளு வதக்குன்னு திண்டோம் கொண்டான், வயசாகையில் ஒத்துக்க மாட்டேங்குதே. என்ன பண்ண சொல்ற? ஒத்துக்கிறதானே சாப்பிட முடியும். வல்லு வதக்குன்னு அள்ளிக்கிட்டு திங்கிறீரு. என்னத்தையோ 2 கொறிச்சிட்டு 2 போடுங்க. அப்புறம் எதுவுமே சேர்த்துக்கறலைன்னா உடம்பு அதுக்கே பழகிறாத. செத்த 2 எடுத்து வாயில் ஓட்டுக்கிறதுனால என்ன ஆகுது? வல்லு வதக்குன்னு அமுக்குனாத்தான் உடம்புக்கு ஒத்துக்கிறாம போயிடும். நேற்று 2 சப்பாத்தி தான் திண்டேன். அது இந்த ஒத்துக்கறலாம நேற்று பொழுதோட கிடக்கலையா? அது மாதிரி ஒத்துக்கறல, நான் என்ன பண்ணேன்? சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவிச்சிட்டு வந்துட்டேன், சாப்பிடுங்க. இனிமே கடலை அவிக்கல, இனிமே வாங்கவும் இல்லை. அந்த பய திம்பானேன்னு வாங்கினேன், அவனும் எங்கே கடைன்னு தெரிகிறான், ஒன்று திண்டு வைக்க மாட்டேங்கிறான். கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறது என்ன சங்கதி? அன்னைக்கு கிட்ட சொன்னியா இல்லையா? எங்க பாவம், அவளும் கடைன்னு இப்படி திரியிறா நேரம் இல்லாமல். இப்போத்தான் ஏதோ 1-2 ஆர்டர் வந்திருக்கான். நேற்று கூட ஏதோ நிச்சயம் ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டா. அப்படி இருக்கையில் எங்கிட்டுன்னு அவளை போட்டு சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. சரின்னு கேட்டுட்டு போன வச்சுட்டேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணையில் கூட ஒரு ஆள் இருந்தால் தானே தேவலை. உன் மயங்காரனும் வரமாட்டியா, மருமகளும் வரமாட்டா. அப்புறம் யாரை கூட்டிகிட்டு போகிறது? நம்மளுக்கு தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது, எங்கிட்டு போய் நிற்கிறது? சாயங்காலத்துக்கு நான் ஃபோன் அடித்து அன்னைக்கிட்ட சொல்லி பார்க்குறேன். மறுமையினாலும் செத்த வர சொல்லுவோம். வேற என்ன பண்ண சொல்கிறியே? மருமை வந்தால் தான் சரியாக இருக்கும். சரி பாரு, என்னன்னு சொல்லு. ஹலோ, ஹலோ, வந்துட்டீங்களா? ஹலோ, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்குது பாருங்க. அந்த மசூதி அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி வாங்க. ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோவில் தெருலேருந்து 5வது வீடு. வாங்க, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். இவனுங்களுக்கு அட்ரஸ் சொல்லி வீட்டுக்கு வர வச்சு ஒரு கொரியரை வாங்குறதுக்கு முன்னே உசுறு போயிடும். என்ன சௌமியா அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? யாரும் விருந்தாடி வராங்களாக்கா? ஆமாம், இந்த வீட்டுக்கு விருந்தாடி வர்றது மட்டும் தானே குறைச்சலா இருக்கு. அவதான் திமுரு பிடிச்ச ஒன்னு தெரியும் இல்லடி. அவ யாரையோ கூப்பிட்டுட்டு போறா, உனக்கு என்ன செய்யுது? நீ ஏன் கேட்குற? இப்போ நான் என்னங்க கேட்டேன்? அட்ரஸ் சொல்கிறாளே யாரும் விருந்தாடி வராங்களான்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? ஆளை பார்த்துதான் மருதாயி கேட்டுக்கறன. அவதான் ரப்ப கொண்டு போய் தெரியுறா. அவள்கிட்ட என்னத்துக்கு கேட்குற? ஏதாவது கேட்கறதுக்கு ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்றாள. ஒன்னு கேட்டா 9 புரியுவா. அவகிட்ட என்னத்துக்கு பேச்சு வச்சுக்கிற? பேசாம இருன்னு சொல்லி தொலைஞ்சாலே இருக்கிறியா? என் வாயிந்தேன் கிடக்க மாட்டேங்குது. என்ன பண்ண? எதையும் இவனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கண்ணால் பார்த்துட்டு கேட்காம என்னன்னு இருக்கிறது? இப்போ அந்த பயலும் ஒரு படியாக தெரிகிறேன். எந்த நேரம் எப்படி இருப்பேன்னே தெரிய மாட்டேங்குது. என்னவோ போங்க. விசாரிக்கிறதுல அசர மாட்டாங்க. 24 மணி நேரமும் அந்த பொண்டாட்டியும் புருஷனை அருகிருந்து உட்காந்துக்க வேண்டியது, எண்ணத்தையாவது அள்ளி வச்சு திங்க வேண்டியது, எதையாவது வாயில போட்டு முணங்க வேண்டியது. எங்க போறா, யாரு வர்றா, எதுக்கு வர்றாங்கன்னு இதெல்லாம் கேட்கலைன்னா கண் அடவடாதோ. யாரோ வந்துட்டு போறாங்க, எதுக்கோ சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு என்ன வந்துச்சான்? இவன் வேற வந்து தொலைஞ்சிட்டானான்னு தெரியல. ஹலோ, எங்கெங்க வரீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? அந்த மசூதியை டர்ன் பண்ணி பிள்ளையார் கோவில் தெருவுல இருந்து 5வது வீடுங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மேடம். நான் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன், வாங்க. சௌமியா? நான் தான். பார்சல் மேடம். கேஷா கார்டாங்க மேடம்? ஜிபே தான். ஜிபே பண்ணிட்டுங்களா? ஓகே மேடம். அமௌண்ட் எவ்வளோங்க? 5450 ரூபாய் மேடம். இதில் அப்படியே ஸ்கேன் பண்ணிடுங்க. ஓகே, 5450. ஓகேங்க, ரீச் ஆயிடுச்சு. தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே. அப்பாடா, ஒரு வழியா இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு பார்சல் கையில் கிடச்சிருச்சு. இதை கொடுத்து அவரை சர்ப்ரைஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நம்ம வழிக்கு வராரு. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சர்ப்ரைஸ் பண்ணி இன்னும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்ல. அதுக்கு இந்த 5000 செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. எப்போ வராருன்னு தெரியலையே. என்ன சௌமியா, பார்சல் வந்துச்சோ? ஆமாம். கேட்கறதுக்கு கூட உங்களால பதில் சொல்ல முடியாதா? அவ என்ன கேட்டா? விருந்தாடி யாரும் வர்றாங்களான்னு தானே கேட்குற. அதுக்கு நின்று கூட பதில் சொல்லாம என்னமோ மாதிரி போற. நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் நிக்கிறது நடக்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டே நடக்கணுமா? இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு பிரைவசியே கிடையாதா? ஏன் சௌமியா கத்துற? நான் ஒன்றும் கத்தலை. நீங்கள் தான் அனாவசியமாக தேவையில்லாததுக்கு மூக்க நுழைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு பார்சல் வந்திருக்கு, நான் அதனால வாங்க போகிறேன். அதுக்கு கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? இந்த வீட்டில் ஏன் இஷ்டத்துக்கு நான் எதுவுமே பண்ணக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்சல் காரையும் வரத்தையும் செய்யறான். நீனும் அட்ரஸை சொல்லிக்கிட்டே தான் இருக்க, பார்சலை வாங்கி குமிச்சுக்கிட்டே தான் இருக்க. அப்புறம் எப்படி கடன் அடையும்? என்னங்க சும்மா இருங்க. ஏன் சும்மா இருக்கனா? ஏன் இது சொல்றதுக்கு மட்டும் என்ன பட்டுக்கிட்டு போகுது? எம்புட்டு கடன் இருக்கு. இப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு வேணும், 10 லட்சம் ரூபாய் வேணும், வட்டி கட்டணும்னு மட்டும் சொன்னான்ல. அதுக்கெல்லாம் யாரும் எதுவும் மனப்படுறது இல்ல. இப்படி பார்சலை வாங்கி 5000க்கும் 10,000க்கும் குமிச்சா குடும்பம் உருப்பிட்டுருமா? நான்
நான் ஒன்றும் உங்க பணத்துல இருந்தோ உங்க சம்பாத்தியத்துல இருந்தோ ஆர்டர் போட்டு வாங்கல. ஏன் சொந்த காசுல இருந்து நான் வாங்குறேன். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொந்த காசு எங்கேமா இருந்து வருது? கம்பெனி காசு தானே எல்லாம். அவன் ஒரு ஆளு தானே உழைக்கிறேன். அதுல இருந்து வர்ற பணம் தானே எல்லாம். நீ என்ன தனியாவா வேலைக்கு போற? இன்னைக்கு தானே நான் வேலைக்கு போல. இத்தனை வருஷமா நான் வேலை பார்த்து சம்பாரிச்சுட்டு தானே இருந்தேன். இப்போவும் அந்த கம்பெனில ஒன் ஆஃப் தி பார்ட்னரா இருந்து அந்த கம்பெனிக்காக நானும் உழைச்சிட்டு இருக்கேன். அதுல வர்ற வருமானத்துல என்னோட தேவைக்காக நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அப்ப யாருக்குமா பண்ண போற? ஒரு குடும்பம்னு இருந்தா குடும்பத்துல உள்ளவங்க மாமனார் மாமியார் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லித்தே ஆகணும். ஏன் யாருக்கு சொல்ல போற? அப்ப எனக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சௌமியா, என்ன மூஞ்சி தூக்கிட்டு வரீங்க? இது எங்க சம்பாத்தியத்துல இருந்து நான் ஆர்டர் போட்டு வாங்குற பொருட்கள் தான். இதுல யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு வெளியில போய் வாங்குறதுக்கு டைம் இல்ல. அதனால நான் ஆர்டர் போட்டு வாங்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கும் தேவைன்னா உங்க பணத்துல இருந்து நீங்க வாங்கிக்கோங்க. நானா வந்து கேட்க போறேன்? கையில காசு இல்லாத நேரத்துல அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி தெண்ட செலவு வலிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறான். வேற என்ன கேக்குறான்? அவர் கஷ்டப்படும் போதோ லோன் அடிக்கும் போதோ நீங்க வந்து புருஷன் பொண்டாட்டிக்கு எதுவும் பார்க்க போறது இல்லையே. ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதுக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க தானே நீங்க. இந்த 5000 10,000த்துக்கெல்லாம் உங்ககிட்ட கணக்கு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எங்க 2 பேருக்குள்ள என்ன பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம். உங்க வேலையை நீங்க பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சே, திமுறை பத்தி அடி அவளுக்கு என்ன திமுறா பேசிட்டு போறா பாத்தியா? எல்லாம் அந்த பைய கொடுக்குற இடம். அதனாலதானே இப்படி திமுறா தெரிய சொல்லுது. நேதாம ஆர்டர் போட வேண்டியது எவனாவது ஒருத்தன் டொங்கி வந்து நிக்க வேண்டியது. பொழுதனைக்கு ஆர்டர் போட வேண்டியதும் வாங்க வேண்டியதுமா இருந்தா யாரு சம்பாதிக்கிற காசு? அப்புறம் இப்படி அநியாய காசு செலவழிச்சா லோனுக்கு நம்ம கொடுக்கணுமாமா? விடுங்க. புருஷன் பொண்டாட்டியும் தான் பாத்துக்கிறோம். நாங்க என்னமோ பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டல. இனிமே அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. எங்கிட்ட தொலையட்டும், என்னமோ பண்ணட்டும். விட்டுருங்க. இனிமே இந்த பேச்சு பேசாதியே. மாடியே எதையும் வாயை திறந்துடக்கூடாது. இப்படி கல்லு மண்ணு உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்தே இருக்கணும். அப்பதானே இந்த வீட்டுல மதிப்பு. நான் என்ன புழுவா பூச்சியாடி? பேசாம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னமோ ஆடட்டும். நாளைக்கு அது போச்சு இது போச்சுன்னு வந்து நிக்காக. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். 1 கோடி ரூபாய்க்கு வீட்டை அடமானம் வச்சு கொடுத்துருக்கேன். என்னத்துல வந்து நிக்க போகுதுன்னு தெரியல. அதான் அவங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க பாத்துக்குருவாங்க. நீங்க பேசாம இருங்க. நீங்க டென்ஷன் ஆகி உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு என்ன நம்மளால பாக்குறதுக்கு ஆள் இல்ல. நம்மளை தூக்கி கொண்டு செலவழிக்கிறதுக்கு இங்க யாரும் முன் வர மாட்டாங்க. விட்டுருங்க இதோட இந்த பேச்ச. என்னமோ பண்ணட்டும்.